ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்துல பெத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பிள்ளைங்க ஈஸியா வீணாக்கி விடுகிறார்கள். ஆனா அதே அவங்க சம்பாதிக்கும் போதுதான் அதன் அருமை புரியும். இத ஒரு சிறு கதை மூலம் பாப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்தில் ரவி என்ற உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு அருண் என்ற ஒரு மகன் இருந்தான். அருண் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டான். அவன் கேட்டதெல்லாம் உடனே வாங்கி தருவார் ரவி. என் மகன் கஷ்டம் தெரியாம இருக்கணும் என்று நினைத்து ரவி அவனை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டார். ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. அருண் தினமும் விளையாடி கொண்டும் டிவி பார்த்து கொண்டும் இருப்பான். சாப்பிட்டு தூங்குவான். பள்ளிக்கு போவான். ஆனால் எந்த பொறுப்பும் அவனுக்கு இல்லை. ஒரு நாள் ரவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வயலில் வேலை செய்ய முடியாமல் வீட்டிலேயே இருந்தார். அந்த நேரத்தில் வீட்டில் பணம் இல்லை. ரவி அருணை கூப்பிட்டு, மகனே, இன்னைக்கு நீதான் வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வரணும் என்றார். அருண் அதிர்ச்சியாக, நான் வேலைக்கா? எனக்கு தெரியாதப்பா என்றான். பரவாயில்ல, முயற்சி பண்ணு என்றார் ரவி. அருண் வேலை தேடி வெளியே போனான். யாரும் அவனுக்கு வேலையே கொடுக்கல. அவன் அம்மா கிட்ட வந்து அழுதான். அம்மா அவனை வருத்தப்படாமல் இருக்க 100 ரூபாய் கொடுத்து, இந்தா, இது அப்பா கிட்ட போய் கொடு என்றார். அருண் அதை எடுத்து கொண்டு போய் அப்பாவிடம் கொடுத்தான். ரவி அதை எடுத்தவுடன், இதை கொண்டு சென்று கிணற்றில் போட்டுவிடு என்றார். அருண் தயக்கமின்றி போய் அந்த காசை கிணற்றில் போட்டுவிட்டு வந்தான். மறுநாள் ரவி மீண்டும் அவனை வேலைக்கு அனுப்பினார். அம்மா திரும்பவும் பணம் கொடுத்தாங்க. மீண்டும் ரவி, அந்த பணத்தை கிணற்றில் போட்டுவிடு என்றார். அருணும் சிரித்தபடி போய் போட்டுவிட்டான். 3ஆம் நாள் அம்மா பணம் தரவில்லை. இன்று நீயே சம்பாதிக்கணும் என்றார். அருண் வெயிலில் அலைந்தான். ஒரு கட்டிடத்தில் உதவியாளர் வேலை கிடைத்தது. அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்தான். கைகள் வலித்தது, உடல் சோர்ந்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாதிச்சேன். அவன் சம்பாதித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். ரவியும் வழக்கம் போல, இதை கிணற்றில் போட்டுவிடு என்றார். அந்த நேரத்தில் அருண் கோபமாக, அப்பா, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எப்படி கிணத்துல போட்டுடுவேன் என்றான். அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அப்பா மெதுவாக சிரித்து, மகனே, இதுதான் நான் உனக்கு சொல்ல நினைத்த பாடம் என்றார். நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனாலதான் அதை மதிக்கிறே. முன்னாடி நீ என்கிட்ட கொடுத்த பணத்துல உன்னுடைய கஷ்டம் இல்லாததால் நீ கவலைப்படலை. அருண் தலையை குனிந்தான். அந்த நாளிலிருந்து அருண் மாறினான். அவன் அப்பாவுடன் வயலில் வேலை செய்ய ஆரம்பித்தான். பணம், உழைப்பு, வாழ்க்கை எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கொண்டான். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.